திருவண்ணாமலை அருகே ஒரு சிறிய கிராமம். அங்கு வசிக்கும் ரம்யா 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி. பள்ளிக்கு தினமும் நடந்து செல்லும் சிறுமி. அவளது கனவு ஒரு பாடகராக வேண்டும். ஆனால் வீட்டில் வறுமை. வீட்டில் உள்ளோர் அனைவரும் தினமும் வேலைக்குச் செல்வதால் அவளது கனவு கேட்கவே யாரும் இல்லை. அது உனக்கு கிடையாது. பாடலெல்லாம் சினிமாவுக்கு என்கிறார்கள். பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு நாள் பள்ளியில் நடந்த தமிழ் நாள் விழாவில் ஆசிரியை ரம்யாவிடம் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடும்படி கேட்டார். ரம்யா மிரண்டு நின்றாலும் குரல் விரிகிறது. அவளது குரலிலிருந்த உணர்வும் அழகும் அனைவரையும் அமைதியாக்கியது. அந்த நாளுக்குப் பிறகு குழந்தைகள் அவளை பாடல் ரம்யா என அழைக்கத் தொடங்கினர். இப்போது யாரும் இடையூறு செய்யவில்லை. அவள் தினமும் வீட்டின் அருகே இருக்கும் மரத்தில் அமர்ந்து பாடிக்கொண்டே கனவுகளை வளர்க்கிறாள். சாரம்: குரல் யாருக்கும் சொந்தமில்லை. அது நம்முடைய கனவுக்கே உரியது.